குமரன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த ரவுடிஸ் கிட்டலாம் வந்து தப்பிச்சு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே நிவின் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்குறாரு. இந்த மாதிரி சீக்கிரமாகவே வெண்ணிலா வந்து தீர்த்து கட்டிடுங்க, வெண்ணிலா இதுக்கப்புறம் நம்ம தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்து பசுபதி சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டுறாரு. அடுத்து வந்து இந்த விஷயத்தை காவேரி கிட்ட சொல்கிறாரு. காவேரி வந்து உடனே வெண்ணிலாவை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. அங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவை சீக்கிரமாக வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெண்ணிலா வந்து எதுக்காக அப்படின்றாங்க. பசுபதியால் உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது வெண்ணிலா, ப்ளீஸ் வெண்ணிலா அப்படி சொல்லிட்டு கெஞ்சி கேட்டு வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து வெண்ணிலாவை வந்து இடம் மாற்றும் போது கரெக்டாக ரவுடிஸ் எல்லாம் அவங்கள துரத்துறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து வெண்ணிலாவை காப்பாற்றி வந்து ஒரு இடத்துல எடுத்து போய் வைக்கிறாங்க காவேரி. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து கரெக்டாக வெண்ணிலாவோட மாமாவை வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு காப்பாற்றிடுறாரு. வெண்ணிலாவோட மாமாவும் வந்து குமரனும் வந்து தப்பிச்சு வராங்க. இங்கே வந்து இந்த மாதிரி வெண்ணிலாவோட மாமாவோ வெண்ணிலாவோ வந்து இங்கே சாட்சி சொன்னால் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இவங்கள கோர்ட்டு வாசப்படி மிதிக்காமல் இவங்க எல்லாருமே வந்து தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிஸ்க்கெல்லாம் வந்து சொல்லிடுறாரு பசுபதி. இந்த சூழ்நிலை ரவுடிஸ் எல்லாருமே வந்து ரவுண்டை கட்டி வந்து காத்துட்ருக்காங்க. வெண்ணிலா வந்து உள்ளே வரக்கூடாது கோர்ட்டு உள்ளன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு நம்ம விஜயை கூட்டிகிட்டு வராங்க. விஜய் வந்து கோர்ட்டுக்கு வராரு. இங்கே கேஸ் வந்து நடந்துகிட்ருக்குது. அப்போ வந்து விஜய்க்கு வந்து ஆதரவாக எந்த வந்து இதுவுமே இல்லை, கிடையாது, எந்த சாட்சியும் கிடையாது, அதனால் விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து வக்கீல் வந்து வாதாடிட்டு இருக்காரு. அப்போ விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை வந்து அங்கே வராங்க. அதே மாதிரி வெண்ணிலாவோட மாமாவும் அங்கே வராங்க. இவங்க 2 பேரும் எதிர்பார்க்காதவங்க அதிர்ச்சி அடிக்கிறாரு பசுபதி. அவங்க பொண்ணும் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரவுடிஸ்க்கெல்லாம் வந்து போலீஸ் உதவியோடு வந்து ரவுடிஸ் முன்னாடியே வந்து இவங்க வந்து வராங்க. நம்ம காவேரி வந்து ஐடியா பண்ணி போலீஸை வந்து வர வச்சு கூடவே வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இவங்கள. இங்கே வந்து அவங்க வெண்ணிலாவோட மாமாவும் வந்து சாட்சி சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஜய்க்கு எந்த தப்புமே செய்யலை, விஜய் முதல்ல அந்த இடத்துல இல்லை, இந்த விஷயம் விஜய்க்கே தெரியாது, எல்லாமே தப்பெல்லாம் பண்ணது வந்து பசுபதி தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணது, என்னை வந்து மேலேருந்து தள்ளி விட்டது பசுபதி தான் அப்படி சொல்கிறேன். ஆமாம், என் மருமகளை மேலேருந்து என் கண்ணு முன்னாடியே பசுபதி தள்ளி விட்டான். அதை நான் வெளியே சொன்னால் என்னையும் என் குடும்பத்தையும் வந்து மேலே அனுப்பிச்சிடுவேன் சொன்னான். அது மட்டும் கிடையாது, இவ்வளோ நாளாக என்னை வந்து ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து கோர்ட்டில் வந்து சொல்லிடுறாங்க 2 பேருமே. இது எல்லாத்தையும் கேட்டு வந்து பசுபதி வந்து ஐயோ இப்படி நடந்துச்சுன்னு டென்ஷன் ஆகிறாரு. உடனே பசுபதியும் அவங்க பொண்ணு எல்லாருமே வந்து அப்படியே வந்து பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. உடனே பசுபதி அரெஸ்ட் பண்ண சொல்லி போலீஸ்க்கு சொல்லிடுறாங்க. பசுபதியும் அரெஸ்ட் ஆகிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. கோர்ட்டில் வந்து ஜட்ஜி சொல்கிறாரு, விஜய் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்றதால விஜயை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே விஜய் ரிலீஸ் ஆகுறாரு. இந்த சூழ்நிலையில் காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க, விஜயை பார்த்துட்டு வந்து அப்படியே வந்து பார்க்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அடுத்து வந்து வெளியே வந்தோடனே காவேரியை தான் அவரோட கண்கள் வந்து தேடுது. ஃபுல்லாக தேடுறாரு, காவேரி காணோம். காவேரி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க தாத்தாவும் பாட்டி வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாரு. அவங்க தாத்தா, நீ வெளியே வந்துடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்றாரு. சரி தாத்தா, காவேரி எங்கே தாத்தா அப்படின்னு சொன்னோன்னா, காவேரி எங்கே தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடுறாங்க காவேரியை. காவேரி எங்கே போயிட்டா அப்படின்னோடனே வெண்ணிலா அமைதியாக இருக்காங்க. காவேரியை பற்றி எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. அடுத்து வந்து காவேரி தாண்டா எல்லாருமே பேசி இவ்வளோ தூரம் உனக்கு கொண்டு வந்தது அவ தாண்டா, அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருந்தாடா, எங்கே போனான்னு தெரியலடா, இங்கே தான் இருந்தாடா, போனாலும் காரியத்தோடு தானே போயிருப்பா, அவள் ஏதாவது வந்து ரீசனாக தான் இருக்கும், நீ கவலைப்படாத, நீ வாடா வீட்டுக்கு போகலாம், பாட்டி வந்து காத்துட்ருப்பாங்க அப்படின்னு. பாட்டி வரலையா தாத்தா அப்படின்றாங்க. பாட்டி உனக்காக காத்துட்ருக்காங்க, நீ விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்கடா அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் காவேரி வந்து நல்லா இருக்கும்ல தாத்தா அப்படின்னோடனே வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வந்து நாங்களும் வரலாமா அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து பாட்டி வந்து ஆரத்தி எடுத்து நம்ம விஜய் வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. விஜயை கட்டிக்கிட்டு அழறாங்க பாட்டி. ஒன்றும் இல்லைடா உனக்கு விஜய், நீ நல்லா இருக்கல, அங்கே ஏதாவது ஒன்று அடித்தாங்களா விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். பாட்டி காவேரி இங்கே இருக்கா அப்படின்றாங்க. காவேரி இங்கே வரலையேப்பா அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி இங்கே தான் போனா, என்னை அங்கே வந்து பார்க்கணும், அங்கேயும் பார்க்கல இங்கேயும் பார்க்கலன்னா அவங்க வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அதனால தான் காவேரி வரல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணுறாரு. வெண்ணிலா வந்து சாரி விஜய், நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்றாங்க. பரவாயில்ல வெண்ணிலா அப்படின்றாங்க. எனக்கு காவேரி சொன்னோன்னு தான் தெரிஞ்சுது, நான் எவ்வளோ வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, காவேரி உன்னை பார்க்க வந்தாளா அப்படின்னு. ஆமாம்மா பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திடுறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து வெண்ணிலா நீ வந்து குணமாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாமா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. வெண்ணிலாவும் சரின்றாங்க.